ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் பாறை மீன் வந்து கடையிலே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா வீட்டில் எனக்கு க்ளீன் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு கடையிலே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போது மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயம், தக்காளி 4 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 4 எடுத்து எண்ணெயில் வதக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் அடித்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை அது கூட கொத்தமல்லி 3 டீஸ்பூன், மீன் குழம்பு தூள் 3 டீஸ்பூன் எடுத்து அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயோட வதங்கி வரட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை எடுத்து அதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடலாங்க. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம், ஆப்ஷன் தான். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டு அதற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு இப்போது ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சி இந்த புளி கரைசலை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மீன்கள் எல்லாத்தையும் அந்த குழம்போட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீனை வந்து ரொம்ப கலக்கக்கூடாது, மீனெல்லாம் உடஞ்சிருங்க ரொம்ப கலந்துக்கிட்டே இருந்தால். அதனால் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுக்கலாம். பக்கத்தில் இன்னொரு தவாவில் மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். மசாலா போட்டு தடவி வச்சுருக்க மீன் எடுத்து அதோட சேர்த்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். மீன் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு 2 சைடும் நல்லா மாற்றி திருப்பி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த பக்கம் மசாலா நல்லா கொதி வந்துடுச்சு. மீன் நல்லா வெந்திருக்குதுங்க. பாருங்கள், சூப்பராக மீன்லாம் வந்திருக்குது. இப்போ கடைசியாக மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. பாருங்கள், பீஸெல்லாம் உடையாமல் அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இதை சாப்பாட்டோடு வச்சு ஒரு தட்டில் சாப்பாடு வச்சு இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பொரிச்ச மீன் அதையும் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பொரிச்ச மீனும் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ சாதத்தை எடுத்து மீன் குழம்போடு பிசைஞ்சு பொரிச்ச மீன் கொஞ்சமாக பிச்சு அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டாட்டா, பை பாய்.